திருப்பாச்சி திருநெல்வேலியா? எந்த பக்கம் போனா கரெக்டா இருக்கும்? தம்பி, உன்னை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க போன நீ? உன்னதான். நானா? வேலிக்கு, திருநெல்வேலிக்கு. எதுக்கு? எதுக்கா? அங்கதான் அடிக்கடி எல்லாரும் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. உப்பு பெறாத விஷயத்துக்கு எல்லாம் வெட்டிக்கிட்டு சாகுற முட்டா பசங்க இருக்கிற இடத்துல தான் நமக்கு வேலை. அப்படிங்களா? நீங்க யாருங்க? தாட்டு போட்டா ஸ்டூடெண்ட், ஷர்ட் போட்டா ஏஜென்ட், டோட்டலா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவனுக்கு வெட்டிட்டு சாவறதே பணத்துக்காக தான். இதுல உங்களுக்கு என்ன கேட்ட போறாங்க? இதுக்கு முன்னாடி நீ பாலிசி போட்டிருக்கியா? இல்லையே. புயல் போடலையா? நீ செத்த எங்க போவேன்னு உனக்கு தெரியுமா? மொட்டை தெரியாது. ஆனா நீ கட்டுற பாலிசி மட்டும் நீ செத்ததுக்கு அப்புறம் டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்துரும். நல்லா இருக்கே. அப்படின்னா கையெழுத்த போடு. 10,000 ரூபாய் பாலிசிக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட் கட்டு. மொட்டையனுக்கே மொட்டை போட்ட நாம பெரிய ஆளுதான். எல்லாம் சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? திருப்பாச்சி. முதல்ல நீங்க பாலிசி போடுங்க. ஏன்? நீங்க போய் சேர்த்துட்டா உங்க ஃபேமிலி கேரண்டி வேணுமா? கேரண்டி தேவையில்லைன்னு தானே உங்களால ஏமாத்தி சம்பாதிக்கிறேன். லிஃப்ட் வேணுமா? லிஃப்ட் கொடுக்க திருட்டோம். ஒரு பையனை பொண்ணு ப்ளூ சஃபர்ல இந்த பக்கம் போனாங்க. எங்க போனாங்க தெரியுமா? இவனுங்களும் மூளையை முட்டியில வச்சுக்கிட்டு தெரியல ரவுடி பசங்க தானா? எப்படியும் இவனுக்கு 35 வயசை தாண்டி உயிர் வாழ போறதில்ல. இவனுக்கு டைரக்ஷனை டைவர்ட் பண்ணி நம்ம பாலிசியை கறந்துருவீங்க. என்னடா நீயே பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லு. தெரியுமா? எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லு. திருப்பாச்சி சைடு போனாங்கண்ணே. திருப்பாச்சி பக்கமா? ஆமாண்ணே. நிஜமா? நிஜமாண்ணே. உங்க மேல சத்தியம் என்ன? அண்ணா, இவனை நம்பாதீங்கண்ணே, ஏதோ சந்தேகமா இருக்கு. இப்போதைக்கு உன்னை நம்புவேன்டா. ஏதாவது தப்பாச்சுன்னா அங்கே போட்டு தள்ளிடலாம். ஏய், மேல ஏறி வாடா. ஏற. ஆமா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா உங்க எல்லாரையும் எப்படி பாலிசி கட்ட வைக்கிறது இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நாங்க கட்ட மாட்டேன்டா. ஆட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா நான் கைத்துல போடுறாங்க. தண்ணி தெளிச்சு கதையை முடிக்கிறதுல அதே கதி தானே உங்களுக்கு. பொறுமையா பேசல, உட்காருங்க. அண்ணே அண்ணே, இப்போ நீங்களும் செத்து போய் பாஸ்கர் அண்ணனும் செத்து போயிட்டா உங்களை நம்பி இருக்கிறவங்க கதி என்னன்னு அதோ கதி தானே. நீங்க என்ன கவர்மெண்ட் வழியா பாக்குறீங்க? பென்ஷன், பிஎஃப், ஆர்எஃப் எல்லாம் வர்றதுக்கு நீங்க இல்லாம உங்க பிள்ளைங்க பட்டினி கிடந்து வீடு இல்லாம நடு ரோட்ல வந்து நின்னு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கி போன ஆளுங்க இல்லாம அந்த போன நாரி சிக்கி சீரடி. போதுண்டா இப்பவே பாலிச போட்டுறடா. அண்ணா, இவன் ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கானே. நம்ம புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும். நீ எவ்வளவு தெளிவா சொல்ற, இவனை போய் சந்தேகப்படுறியா? டேய், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. எல்லாரும் பாலிசி போடுங்கடா. போடுங்கண்ணே, தெளிவா போடுங்கண்ணே. Shankar, I love you. I love you. Shankar, do you love me too? You love me too. Shankar, இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? கிளம்பலாமா? கிளம்பலான்னு தோணுதா? இந்த இடத்தை விட்டு உனக்கு கிளம்பலான்னு தோணுதா? உனக்கு ரசனையே கிடையாது. அது இருந்திருந்தா என்னை எப்பவோ லவ் பண்ணிருப்ப. என்னது? ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ரொமான்டிக் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா டெம்ப்ட் ஆகி கமிட் ஆகி போயிடுவியோன்னு பயம் உனக்கு. அடடா, நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். செக் போஸ்டுக்கு என்ன 10 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சாதான் போய் சேர முடியும். ஏய் ஏய், சரியான முரண. உனக்கு எங்க தெரிய போகுது பொண்ணோட மனசு பத்தி? உன்ன சொல்லி குத்தம் இல்ல, என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. புக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்க, உனக்கு பயம் வரலையா? காதல்னா என்னன்னு இந்த புக்கு படிச்சா தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்க கல்யாணங்கிற பேர்ல 2 பேரை சேர்த்து வைக்கிறாங்க. அதுவே பஞ்சபூதங்கள் காதலுங்கிற பேர்ல 2 மனசு சேர்த்து வைக்குது அப்படின்னு இந்த புக்ல இருக்கு. அதை எழுதினவர் எங்க இருக்காரா? லண்டன்ல. பொழைச்சு போனா, இல்லன்னா பூதம் பிசாசங்கெல்லாம் வாடுற இடத்துக்கு அவனை அனுப்பி வச்சிருப்பேன். ஐயோ, பஞ்சபூதம்னு அது இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அத படிச்சு நீ பைத்தியமாகறியோ இல்லையோ, உன்னால ஏன் மண்டை சூடாயிடுச்சு. நான் சொல்றது நீ செஞ்சா இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். வார்த்தை மாற மாட்டியே? அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லு. ஒருத்தர் கண்ணு சிமிட்டாம 5 நிமிஷம் பாத்துக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம காதல் உண்மைனா ஃபோர்சஸ் ஆஃப் நேச்சர் ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்படி எதுவும் கொடுக்கலனா என்னோட காதல் ஒன் சைடு லெவல் நான் டிசைட் பண்ணேன். அப்படி போடு. இவ்வளவு நாளைக்கு இப்பதான் உருப்படியான வார்த்தை சொல்லிருக்க. பி சீரியஸ். சரி சரி.
பஞ்சபூதங்கள்ல காத்து நம்ம காதல நிஜோன்னு நம்புது. அப்போ நீ கூட என்ன காதலிக்கிற, ஒத்துக்கோ. ஏய் சரி சரி, இந்த மாதிரி மலை பிரதேசத்துல காத்து இல்லாம வேற என்ன இருக்கும்? காத்த பிடிச்சிட்டு தொங்குறத விட்டுட்டு சீக்கிரம் வா. கிராக். அந்த சங்கர் ஒரு ரூட்ல போயிட்டா, இந்த பாலிசிக்காரன் நம்மள ஒரு ரூட்ல டைவர்ட் பண்ணி விட்டானடா. எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? உசிலம்பட்டியில இருக்கோம்னா. அங்க என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் புடுங்கலடா, எங்க கிட்ட இருந்தா ஒருத்த எல்லாத்தையும் புடின்னு ஓட்டானா. அந்த சங்கரை போட்டதுக்கு அப்புறம் பாஸ்கர் அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லு. இப்போ அந்த சங்கரை போடுறது இல்ல, முதல்ல அந்த பாலிசிக்காரனை போட்டு தள்ளிட்டு தான் மறுவேலை.